ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என்ற பாடலை பாடி நம் கர்த்தரை நாம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், நான் நம்பும் துருகம், என் கேடகம்,
தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். அவர் உண்மையுள்ளது ஒரு தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் நமக்கு கண்மலை, நமக்கு கேடகம், நமக்கு துருகம், நம்முடைய ரட்சணிய கண்மலை. ஹல்லேலூயா. ரட்சணிய கொம்பு. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். நம்மளுக்கு அடைக்கலமானவர். அப்பா நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் கண்மலையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் கண்மலையாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நடத்துதல் அற்புதமானது, உம்முடைய நடத்துதல் அற்புதமானது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அற்புதமாய் நடத்துகிற ஒரு தெய்வம், நீர் அற்புதமாய் எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதமாய் எங்களை நடத்துகிறவரே, ஆச்சரியமாய் எங்களை நடத்துகிறவரே. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்கள் பலனான கண்மலையை நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே நேயமாய் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். ஹல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம்.
இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நடத்துதல் அற்புதமானது ஆண்டவரே, நடத்துதல் அற்புதமானது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நடத்துதல் அற்புதமானது ஆண்டவரே, உம்முடைய நடத்துதல் அற்புதமானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர பாதையில் ஆண்டவரே காத்து நடத்தினவர், அற்புதமாய் நடத்தினவர், ஆச்சரியமாய் நடத்தின ஒரு தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே, நீர் போஷித்தும் நடத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு குறைவின்றி தேவனீர் நடத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுடைய வஸ்திரங்கள் பழையதாக போகவே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதமாய் நடத்தினீர், நீர் அற்புதமாய் நடத்தினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல நீர் எங்களை நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர், அற்புதமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் எல்லாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் எல்லாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு இம்மாத்திரமே.
எல்லாமே செய்கிறவர் அப்பா, எல்லாமே எனக்காக செய்கிறவர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம், ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், அறிவு கெட்டாத பெரிய காரியங்களையும் ஆண்டவரே, என் புத்தி கெட்டாத காரியங்களையும் நீர் செய்ய வல்லமையுள்ளவர், நீர் செய்ய வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னால எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்ய முடியலப்பா, ஆனால் உமது கரமிகளோடு இருந்தால், உமது கரமிகளோடு இருந்தால் ஹல்லேலூயா எல்லாம் அது ஆகும். என் தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலையில ஒப்பு கொடுக்கிறோம், இந்த ஆராதனை வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். என் கையின் கிரியைகள், என்னுடைய பிரயாசங்கள் ஹல்லேலூயா எல்லாம் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யணும்ப்பா. நீர் அற்புதமாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, அற்புதமாய் நடத்துகிறார். உம்முடைய நடத்துதலுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது ஆச்சரியம் உள்ளவைகள், உம்முடைய நடத்துதல்கள் ஆச்சரியம் உள்ளவைகள் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினீர். 40 ஆண்டுகளை நீங்க நடத்தினீங்க ஆண்டவரே அப்பா. வஸ்திரங்கள் பழையதாய் போகவே இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், நீங்க போஷித்து நடத்தினீங்க. ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவைகளை போஷிக்கிற பரமபிதா நீர் எங்களையும் நீர் போஷித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறீர், கிறிஸ்துவுக்குள்ள நீ நிறைவாக்குகிறீர் ஆண்டவரே அப்பா. சிலுவையிலே எல்லாவற்றையும் எங்களுக்காக ஜெயமாய் நீர் கொடுத்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஒன்று சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே அந்த 14வது வசனத்தை வாசிப்போம். இப்போதும் உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சாமுவேல் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வைத்து வாசிக்கிறோம். அதாவது தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவன், நம்மளை அழைக்கிற தேவன். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், தன் விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம அதை வாசிக்கிற 13:23 வாசிக்கிறோம் இல்லையா? தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் எனக்கு சித்தமானது என்ன செய்வான், அவன் என்ன செய்வான், செய்வான். எனக்கு விருப்பமானதெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். நான் எதை விரும்புகிறேனோ அதை அவன் செய்வான். என் இருதயத்துக்கு ஏற்றவைகளை அவன் செய்வான் என்று ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனால் ஆரம்பிக்கும் போது ஒருவனை தள்ளி ஒருவனை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறதுல வாசிக்கிறோம். சவுலை தள்ளி தாவீதை தெரிந்து கொண்டார். அப்ப தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார், தாவீது தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றவனாய் கண்டான்.
தன் சித்தத்தின்படியெல்லாம் அவன் செய்வான், தான் விரும்புகிறபடியெல்லாம் அவன் செய்வான் என்று அந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அப்ப தாவீதினுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தாவீதினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மனுஷனுடைய காரியங்களை நாம பார்க்கும் பொழுது முதலாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த 28வது வசனத்தை வாசிப்போம். 28. கேட்டபோது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் அகங்காரத்தையும் அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் ஆடுகளை மேய்த்த தாவீது, கொஞ்ச ஆடுகளை மேய்த்தவன் தாவீது. ஆடுகளுக்கு பின்னாலே போன தாவீது கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் 34 வாசிப்போம். 34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி வந்தது, மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது தாடியை பிடித்து போன. அப்போ கொஞ்ச ஆடுகளை மேய்த்தவன் அவன் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதன் என்றே சொல்லலாம். அப்போ கரடியும் சிங்கமும் பிடித்து கொண்டே சொல்லுகிறான். தன் ஜீவனை காத்து கொள்வதற்கு அவன் ஓடி போகல. ஒரு ஆடு தானே போனா போகுது அப்படின்னு சொல்லல. கொஞ்சம் ஆடு, கொஞ்சம் ஆட்டை நடத்துகிற தாவீது. இப்ப சவுலிட சொல்லுகிற காரியம் என்ன? கொஞ்சம் ஆடுதான், தன் ஜீவனை காத்து கொள்வதற்காக அல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் ஆட்டினுடைய ஜீவனை காத்துக்கொள்வது. கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்புல அவன் உண்மை உள்ளவன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்புல, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல அவன் உண்மை உள்ளவனாக, அவன் அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருந்தான். தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, தன் காயப்பட்டாலும் பரவாயில்ல, தனக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் வசத்தில் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்காக போராடினவன். ஒன்று தானே போனா போகுது அப்படி அல்ல, கொஞ்சம்தான். அவன் பொறுப்புள்ளவன், அவன் உண்மை உள்ளவன், அந்த பொறுப்பிலே அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறவன், அர்ப்பணிப்போடு கூட காணப்படுகிறவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஒரு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனுக்குள்ள இருக்கிற காரியத்தை நான் சொல்றேன். தேவன் இருதயத்தை பார்த்தா சொல்றார் இல்லையா சாமுவேல்கிட்ட, நீ முகத்தை பார்க்கிற, நான் நினைச்சு இருதயத்தை நான் பார்க்கிறேன், நான் இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்றேன். முகத்தை பார்த்து தேவன் தெரிந்து கொள்வதல்ல, படிப்பையும் நம்முடைய திறமையும் பார்த்து தெரிந்து கொள்வது தேவன் அல்ல, சிப்பாவை பார்த்து தெரிந்து கொள்வது தேவன் அல்ல, இல்லை இன்னும் கவர்ச்சிகரமான ஆடையை பார்த்து தெரிந்து கொள்ள தேவன் அல்ல. இந்த உலகம் தெரிந்து கொள்ளலாம், மனுஷங்க தெரிந்து கொள்ளலாம், பட்டம் கொடுக்கலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கு, என்ன பாரம் இருக்குங்கிறத பார்க்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம இருதயத்தில் தேவன் கொடுத்த பொறுப்புல இருக்கிற பாரம், அது ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் எல்லா பொறுப்பும் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் தாமதமாக இருந்ததல்ல. இப்போது யோசிக்கிறோம், சில காரியங்களை கண்டு பயப்படுகிறோம், எப்படி சொல்லலாங்கிறதுல நமக்கு வெளியே கொண்டு போறோம். ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போகாம ஒரு நாள் தான் லீவ், ஒரு நாளும் 12:30 மணி 1 மணிக்கு தான் 2 மணி தான் வீட்டுக்கு வருவோம்.
4 மணிக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு சாயர்புரம் போய் அங்கேருந்து யாரையா பிடிச்சி பெரியவங்களோடு சேர்ந்து ஊழியத்துக்கு போன நாட்கள் உண்டு. அப்புறம் சாட்சி அலைசன் அவங்க சபையில் இருக்கும்போது சாட்சிக்கு எனக்கு 2-3 தடவை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நான் வெக்கப்பட்டது கிடையாது. அண்ணா நகர் 3ன்னு தெரியல, தம்பி பீட்டர் வீடு தெருன்னு தெரியல. அந்த ரோட்டில் வரும்போதெல்லாம் நினைப்பேன், 2 காரியத்தை அந்த ரோட்டில் சந்திச்சிருக்கிறேன். ஒன்று இடம் தெரியாமல் சுற்றி வந்தது, இன்னொன்று அதை சாட்சி சொல்லியிருக்கிறேன். அந்த இறக்கத்தில் அது எந்த இறக்கன்னு தெரியல, அந்த இறக்கமா இந்த இறக்கமான்னு தெரியல, ஆனால் சாட்சி இருக்கிறேன். அவங்க மீட்டிங் அழைச்சேன், அவங்க மீட்டிங் போட்டுக்கும்போது நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். புதுக்கோட்டையில் வேலை பார்க்குறேன். டிஃபன் பாக்ஸோடு பேக் கூடையோடு வந்து பைபிள் உள்ள வச்சுருப்பேன். எப்போ பைபிள் உள்ள இருக்கும். நான் ஊழியக்காரன் கிடையாது, சர்ச்சுக்கு போகிறவன். சாட்சி சொல்லியிருக்கிறேன். கர்த்தரால் மகிமை உண்டாவதா. சொல்லுவையா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதனால தான் கர்த்தர் 2 வருஷத்துல வெளியே கொண்டு வந்தார். அதுக்கான பெரிய அளவில் பயிற்சி எடுக்கலை, அதுக்காக அங்கேயும் போய் எதுவும் நான் பண்ணலை, யாரு கையில் கீழே இருக்கல. 2 வருஷம் தான். 2 வருஷத்துக்குள்ள அந்த ஊழியத்தை கொடுத்த நோக்கம் அதை தான் அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு அந்த வாஞ்சி இருக்கிறதுனால, அப்பவுமே 17-18 வருஷம் 20 வருஷம் ஆட்கள் சொல்லுவாங்க. ஜனவரிக்கு நான் வந்து 20 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு, 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு நான் அப்போ தான் போன புதுசு. நான் 1 வருஷம் தான், 2 வருஷம் சொல்ல முடியாது இல்லையா. நான் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன நோக்கம் ஒரு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரதர் உங்கள் இருதயத்துக்கு கொஞ்சம் வாஞ்ச இருக்குது, கர்த்தரை குறித்த பாரம் இருக்குது, நீங்கள் தான் செய்ய முடியும். அவங்க பெரியவங்களாக இருக்கலாம், அவங்க வேலை மற்ற காரியங்கள்லாம் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, அதில் அப்படி போட்டோம். உடனே லீவு போடுவேன். கஷ்டங்கள் நிறையா இருந்தது, இல்லை சொல்லலை. என்ன மாதிரி லீவு போட முடியாது, ஊழியத்துக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட வரும். அதனால தான் ஜனவரி வெளியே வந்தேன். நான் ஒழுங்காக வேலைக்கு போக முடியாது, அவங்க நம்ம எதிர்பார்க்குற வேலையை செஞ்சு கொடுக்க முடியாதுங்க. வெளியே வந்தேன், லோக்கலில் வந்தேன். என் இஷ்டத்துக்கு வேலையை மாற்றி அமைச்சு நைட்டு வேலை பார்த்து பகல ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பெருமைக்கே நான் சொல்லலை. தேவன் நமக்கு கொடுக்கிற பொறுப்பை சொல்றேன். யாருமே என்ன ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன யாருமே நானா கேட்பேன், இன்னைக்கு எந்த ஊருக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்பேன். என் மருமக இருக்கிற ஊருக்கு போகல, நான் ஊரை சுற்றி வந்திருக்கிறோம். அந்த இடையர்காடு அந்த பக்கம் கிராமங்களில் ஊழித்து வந்திருக்கிறோம், சைக்கிள்லேயே போயிருக்கிறோம். ஆனால் அதற்கேற்ற பலனை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறா, இல்லைன்னு சொல்லலை. நாம நினைக்கிறோம் அது ஊழியக்காரர்கள், அப்படிலாம் கிடையாது. தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன, நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, அதுக்காக வேலையை விடுங்க நான் சொல்லலை. வேலையை பாருங்க, நான் வேலை பார்த்து ஒளிஞ்சு செஞ்சேன். எவ்வளோ காலம் நான் வேலை பார்த்துருக்கிறேன். வேலை பார்த்துக்கிட்டே தான் கற்றுக்கிட்டு ஊழியத்தை செஞ்சேன். என்ன மாதிரி லேசுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேலை பார்க்க முடியாது. என் கூட வந்தவங்களுக்கு தெரியும். எப்பவுமே கண்ணு சிவந்தா இருக்கும், தூங்க மாட்டேன், வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ லீவு போட்டு போவேன், அந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு சோம்பேறி கண்ட இப்படி கோவம் அதிகமாக வரும். எனக்கு வேலை செய்யாத ஆளுகளை கண்டா கோபம் அதிகமாக வரும். இதெல்லாம் மயமண்டாவதா கடைசியில் ஐயா. அப்போ ஊழியத்துக்கு தகுந்த மாதிரி சுவிசேஷத்துல என்னை மாற்றி அமைச்சுக்கிட்டே வந்தேன். கர்த்தர் என்னை விடலை, வெட்கப்படுத்தலை. இப்போ கொஞ்சம் ஆடா இருந்தாலும் ஒன்று போனால் போதும் அவன் நினைக்கல. கொஞ்சம் ஆடம் நிறைய ஆடம், அதுல கொஞ்சத்துல உண்மை, அதை எடுத்துக்கலாம். கொஞ்சத்துல உண்மை உள்ளவன். ஒரு தாளந்து வாங்கின உண்மை இல்லாமல் போயிட்டான் இல்லையா. எஜமானுக்கு அவன் புரோஜனமா இருந்திருக்கணும். எஜமானுடைய புரோஜனத்தை எதிர்பார்ப்பு நிறைவேற்றல. அவன் கொடுத்தது அப்படி திருப்பி, அவன் களவங்க செய்யல, கொடுத்தது அப்படி திருப்பி கொடுக்கிறான். அவன் அந்த நாசம் பண்ணல, அழிக்கல. தேவன் கொடுத்த பொறுப்பும் அழிக்கல. அவன் துன்மார்க்கமா எதுவும் ஈடுபடல. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை, தேவன் கொடுத்த அழைப்ப அவன் துன்மார்க்கமா எதையும் செய்யல. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ நல்லா தான் துன்மார்க்கமா இல்லை, நான் கொடுத்த ஏன் நீ பயன்படுத்தலை, பொல்லாத ஊழியக்காரனே அப்படின்ட்டாங்க. பொல்லாத ஊழியக்காரன். ஒரு தாளந்தை வச்சு வேற அவன் எதுவும் பண்ணலையே.
தவறாக பயன்படுத்தலையே, நீ ஏன் பயன்படுத்தலன்னு ஆண்டவர் கேட்குறாரு. எவ்வளோ அழகாக ஆண்டு சொல்லார். அது அவனுடைய கெப்பாசிட்டி அவனு தான். நம்ம சொல்ல முடியா, நான் வேலை பார்க்குறேன் அதுக்கு எனக்கு ஒன்று வச்சுக்க. 5 கொடுக்குறவனுக்கு திறமையுள்ளவனுக்கு 5 கொடுத்தார். சரி, இவன் பெரிய ஆளுப்பா, இவன் பெரிய ஆள், இவன் சாதிப்பான். சரி, இவங்களால முடியாது, 1 கொடுப்போம். அப்படிதான் கொடுத்தாரு இல்லையா? எல்லாரும் அப்படிதான் செய்யணும்னு சொல்லலை இல்லையா? எல்லாரும் ஊழியத்தை அப்படிதான் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லலை. அவனவன் திறமைக்கு தக்கதான் கத்த கொடுத்தார். அதை கொடுத்த அந்த 1 கூட பயன்படுத்தல. பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகம் அப்படியே இருந்து அப்படியே போயிடுச்சு. கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. ஏஜி சபையுடைய ஆண்டு ஐயாவுடைய சாட்சி கேட்டேன். அன்னைக்கு ஆதாம் துரையா சாட்சி நான் கேட்டேன். தென்காசி சொந்த தோப்பை விற்று பணத்தை கொண்டு சர்ச்சில் போட்டிருக்கார். போட்டுட்டு பசியாக இருப்பாராம். ராஜாமணி தம்பி அவங்களுக்கெல்லாம் பங்கெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. சொல்லாரு, அவங்க பங்கெல்லாம் வச்சுக்கிட்டாங்க, என் பங்கை மட்டும் விற்று தென்னந்தோப்பெல்லாம் அரைஞ்சி விற்று சர்ச்சு கொண்டு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். ஏஜில் ஸ்தாபனத்தில் ராஜாமணி எவ்வளோ காணிக்கப்பட்ட எவ்வளோ கிடக்கு பாரு அப்படி சொல்லுவார். 30 பைசா கிடக்குன்னு 25 பைசா கிடக்கு, போய் வடையும் காப்பி வாங்கிட்டோன்னு சொல்லுவார். சார் அப்படிலாம் ஊழி செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு பல லட்சங்களுக்கு போகிறாங்க. அதுக்காக சொல்லலை, அன்னைக்கு அப்படி தான் அர்ப்பணித்து தான் ஊழியம் நடந்துச்சு இல்லையா? எனக்கு கண்ணீர் வந்துச்சு. நம்ம சும்மா ஒரு நாள் பண்ணாங்கிறதுக்கு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னெல்லாம் பரிசுத்தவங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க. சந்தோஷமாக, அதாவது சந்தோஷமாக செஞ்சுருக்கிறாங்க. என்ன ஊழியன்னு சலிச்சு போகலை சொல்கிறேன். சந்தோஷமாக ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க. சொந்த இடத்தை விற்று கொண்டு போடுகிறாங்க. ஆமாம், அப்படின்னா ஒரு 18,000 சீட்டு எடுத்து போட்டுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இனிமேல் சொல்லக்கூட முடிவு பண்ணிட்டேன். அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க. அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்தவங்க. கண்ணாச்சி பாஸ்டர்லாம் ஒரு இன்ஜினியர், ஹார்பரில் அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு. நீ கார் வச்சிருக்காரு, இப்போ கார் போகிற சொல்ல முடியுமா? அவர் அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்தவர். அவர் இன்னைக்கு சம்பளம் அவருக்கு எவ்வளோ இருக்கும்? அரசாங்க வேலையை அன்னைக்கு விட்டுட்டு வந்தவர் ஆண்டவருக்காக. நாம இன்னைக்கு சொல்றோம் அவர் கார் வச்சிருக்காரு அப்படி சொல்றோம். அனைவரும் பரிசுத்தவான்கள் பழைய ஆளுக்கு இதை விட நம்ம இதாக இருந்திருக்கிறான். பழைய ஆட்கள் சாட்சியெல்லாம் கேட்பேன். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? நாம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம தனியார் வேலை, இஷ்டத்துக்கு போகலாம், இஷ்டத்துக்கு வரலாம். இன்னைக்கு கூட போகலாம், வேலைக்கு கூப்பிட்டா இன்னொரு வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும், வந்துடலாம் இல்லையா? அரசாங்க வேலை எவ்வளோ கஷ்டமா இருக்கு, விட்டுட்டு வந்தான். கொஞ்சத்தில் அவன் உண்மையாக இருந்தான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான். அநேகத்தில் மனுஷ அதிகாரியா கத்த மாற்றம். அது சொல்லுவோம், ஐயா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டதுனால உனக்கு திறந்த வசனத்தை செஞ்சுருக்கிறேன் வச்சிருக்கேன். சொல்லுவோம், ஐயா உனக்கு அதாவது கொஞ்சத்தில் ஒன்று அப்படின்னா கொஞ்சம் உண்மையாக தான் போதும். அப்படி கிடையாது இல்லையா? சிலங்க அப்படி மொழிபெயர்க்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் கொஞ்சம் உண்மையாக இருந்தால் போதும். நான் சொன்னேன், நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான், மண்டையில் கொட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படி இல்லையா, கொடுக்குறது கொஞ்சத்தில் உண்மைன்னு சொல்கிறார். கொஞ்சம் உண்மையாக இருந்தால் போதும்னு சொல்லலை அப்படின்னு. அப்படியா? அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் உண்மை இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டு இப்போ சொல்லிட்டு இருக்கா சொல்கிறேன், நாமத்தை மறுதளிக்கிற மாதிரிலாம் வரும். வசனத்தை கை கொள்ள முடியாத சூழ்நிலை நிற்பந்தான் வரும். இந்த கொஞ்சம் உண்மை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதுல சோதனை எப்படி வரும் அப்படின்னா கர்த்தரை மறுதளிக்கிற மாதிரி வரும். கர்த்தரை மறுதளிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக சொல்றேன். வசனத்தை கை கொள்ள முடியாத நிர்பந்தம் ஏற்படும்.
அப்படின்னு சொல்லுது, நீ கொஞ்சத்தில் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டதுனால நீ போராடி கர்த்தருக்குள்ள நின்றவன்னு சொல்றார். நீ என்னை மறுதலிக்கலன்னு சொல்றார். கொஞ்சம் உண்மையில நீ என்ன மறுதலிக்காம நீ எனக்காக நின்றதுனால ஒருவனும் பூட்ட முடியாத ஒரு வாசல் அவனுக்கு வச்சிருக்க, போ திறந்த வாசல். அது சொல்லு ஐயா, எல்லாருக்காக வைத்த எல்லாருக்காக வைத்து அது சொல்லு ஐயா. உங்களுக்கு ஆச்சரியமான வசனம் தானே. நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம இவ்வளவு பாடுபட்டுக்கிறோம், ஆனா கர்த்தருக்காக நிற்கிறோம். அந்த கொஞ்சம் பலத்துல, தேவன் கொடுத்த கொஞ்சம் பலத்துல, கொஞ்ச காரியத்தில் நம்ம உண்மையா இருக்கோம் பார்த்தீங்களா, கர்த்தருக்காக தேவன் கைவிட மாட்டாருங்க. அவர் திறந்த வாசல் வச்சிருப்பார், ஒருவன் அதை பூட்ட முடியாது. அது சொல்ல ஐயா, பூட்டணும்னு நினைச்சாலும் பூட்ட முடியாது. அந்த மறுதலிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும், நிர்பந்தம் வரும், சோர்வுகள் வரும். நம்ம சொல்ல முடியல, ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், 18 வருஷம் நிமிர முடியாதவள் இல்லையா, சர்ச்சில் தானே இருந்தா, சர்ச்சுக்கு வெளியவா இருந்தா, உள்ளதா இருந்தா, பாவம் எப்படி இருந்தாலும் இப்படியே தான் வந்துருப்பா, பாவம். ஈசு அன்னையை பார்த்து கூப்பிட்டு சுத்தமாக்கினா 18 வருஷம். சில காரியம் தாமதமானாலும் கர்த்தர் மகிமையா நடத்துவார். ஏற்ற காலம் சொல்லுவாங்க, பிரச்சனை பண்ணிக்க இல்லையா, சார் பேசுறாங்க, நான் பேசிருக்கிறேன், ஏற்ற காலம். ஆனா அடங்கி இருக்கிறதுக்கு ஒரு பொறுமை இருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்துக்கிட்டே இருப்பார். கர்த்தர் உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுவையா, சுதந்திரக்கூடாது. இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன்னு சொல்லிடக்கூடாது. இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போறேன், இவ்வளவு நாள் காணிக்கை கொடுக்குறேன், இவ்வளவு காரியம் நான் செய்யறேன், இவ்வளவு செய்யறேன், ஆனாலும் நான் என்ன நிறைவேறலான்னு சொல்லாதீங்க. கர்த்தர் காலத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவனும் பூட்டாத ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கொஞ்சத்துல தாவீது உண்மை உள்ளவனா இருந்தான், பொறுப்பு உள்ளவனா இருந்தான், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து கீழே 23 வாசிப்போம். 23, 26. வாசிங்க. வந்து அதான் 1 சாமுவேல் 17, 23. ரெண்டாவது, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற சத்துரு கொண்டு வருகிற காரியத்தை அவன் கவனித்தான். ஏதோ சாப்பாடு கொண்டு போயிருக்கிறோம், அண்ணமாரை பார்த்தோட சாப்பாடு இருந்தா, அப்பா கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்கீங்களா, அப்பாட்ட போய் சொல்லணும், நல்லா இருக்கு, இதை போயிட்டு வர அப்படின்னு போடவன். யுத்த காலத்துல அங்க நடக்கிற காரியத்தை அவன் கவனிக்கிறான். அவன் கோலியாத்து சொல்லுகிறத அவன் கவனிக்கிறான். அதுக்கு ஒரு முடிவுக்கு வரான், நான் யுத்தம் பண்றேன்னு சொல்றான் இல்லையா. அப்ப நாம தேவனுக்கு விரோதமாய், ஜனத்துக்கு விரோதமாய் நடக்கிற காரியத்தை நம்ம கவனமா கவனித்தோமானால் அந்த சேனையோடு யுத்தம் பண்ணுவதற்கு, எதிரான காரியத்தை நிர்மூலமாக்குவதற்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம எதை நம்ம கவனிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம கவனிக்கிறத, நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறோம். இருமுன்னா உடனே என்ன செய்யறோம், பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்குது, சிறப்பு கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும், கவனிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பை கவனிக்கிறோம், பிள்ளைகள் எப்படி படிக்கி அதை கவனிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதே போல தான் இந்த உலகத்தில், இந்த பூமியில் பிசாசினுடைய போராட்டங்கள் நம்ம கவனிக்கணும். ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற காரியத்தை நம்ம கவனிப்போமானால் நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கவே முடியாது.
கத்மயம் சொல்லுவையா. எப்படி நாம கவனிச்சு நம்ம அதுக்குண்டான காரியத்தை நம்ம செய்யறோமோ குடும்பத்தில், அதே போல் தேவனுக்கு அடுத்த காரியத்தை நம்ம கவனிப்போமானால் நம்ம போராடாமல் இருக்க முடியாது. சத்துருனை கிரிகளை அழிப்பதற்கு போராடி ஜெபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நம்ம ஒரு செபிக்கிறவங்களாய் மாறிடுவோம். கதனை மயம் உண்டாவதா கல்லோய்யா. நம்ம அதை கவனிக்காதனால நம்ம ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம குடும்பத்தை கவனிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். நான் ஜெபம் பண்ணுறேன், பிள்ளைகள் காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே கவனிச்சுட்டே இருக்கிறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். மற்ற காரியத்தை தேவனுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாக, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, பொதுவான ஜனத்துக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக, மாநிலத்துக்கு விரோதமாக நடக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம கவனிக்காதனால தான் நம்ம ஜெபம் பண்ண முடிக்கிறோம். அதை கவனிச்சோம் அப்படின்னா, மணிப்பூரை கவனிச்சோம் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மணிப்பூருடைய காரியத்தை நம்ம கவனித்தோம் அப்படின்னா, ஆண்டவரை அறியாதவங்களே எவ்வளோ காரியத்தை செய்கிறாங்க, போராடுறாங்க இல்லையா, போராட்டம் பண்ணுறாங்க, நியாயத்துக்கு போராடுறாங்க, பேசுகிறாங்க, மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. இப்போ நாம் ஜெபம் பண்ண தான் சரி, நம்ம ஒன்றும் மீட்டிங் போட வேண்டாம். இப்போ நாம் கவனித்தோமானாலும் ஜெபம் பண்ணோம். இப்போ தாவீது அதை கேட்டதுனால தான் அவனோடு யுத்தம் பண்ண அவருடைய தயாரானான். கவனிக்கணும். தாவீது கவனித்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியத்தை கவனித்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியத்தை கவனித்தான். அவன் கவனித்து அவன் எதிராய் போராட முன் வந்தான். நம்ம கவனிக்க வேண்டிய காரியத்தை கவனித்தோமானா நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிறவங்களாய் மாறும். கதநாமத்து மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவதாக 17 29 வாசிப்போம். 17 29. நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னான். அப்போ நான் வந்ததுக்கு முகாந்திரம், அதாவது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தாவீது சொல்லுகிறான். எப்போ அண்ணங்கிட்ட சொல்றான், எப்போ நான் சாப்பாடு கொண்டு வந்தது உண்மைதான். உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உன்னை நலம் விசாரிச்சுட்டு அப்பாட்ட போய் சொல்லணுங்கிறது வந்தது உண்மைதான். ஆனா தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த யுத்த களத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பார்க்கதான் சாப்பாடு கொடுக்க வந்தேன், ஆனா என் தேவன் இங்கு கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அது சொல்லுவையா. ஏதோ சபைக்கு வரணும்னு தான் வந்தேன். சபைக்கு வந்ததுக்கு, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் இல்லாம இங்க கொண்டு வர மாட்டார். கர்த்தனாவது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த சபைக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் சொல்ல முடியா. தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை அனுமதிச்சிருக்கிறார். நிறைய விஷயத்தை நம்மளே சொல்லியிருக்கிறோம். என் தேவ சித்தம் இல்லாம கத்தை கொண்டு வர மாட்டார். கத்தை ஏதோ ஒரு காரியத்தை கத்தை எனக்காய் வைத்திருக்கிறார். இப்போ நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு அப்படி தாய் சொல்றான். நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சாப்பாடு கொடுக்க மட்டும் வரல, என் தேவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம். தேவ சித்தத்தை நாம அறியணும். நான் வந்த நோக்கம் என்ன, நான் அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கம் என்ன, கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்ட நோக்கம் என்ன, என்ன இந்த சபைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன. கர்த்தர் நோக்கம் இல்லாம இந்த இடத்தை கொண்டு உட்கார வைக்க மாட்டார். வேடிக்கை பார்க்க உட்கார வைக்க மாட்டார். வேடிக்கை பார்க்கறதுக்கு கர்த்தர் சபைக்கு கொண்டு வர மாட்டார். வேடிக்கை பார்ப்பதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணது, தரிசனங்களை கொடுத்தது, வல்லமையை கொடுத்தது, கர்த்தருக்கு உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அது சொல்லுவையா, அது சொல்லுவையா.
தேவ திட்டம் இல்லாம கத்த எதையும் செய்ய மாட்டான். இப்ப நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சாப்பாடு கொண்டு வந்தேன் போனேன் அப்படிலாம் கிடையாது. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. என் தேவன் ஒரு திட்டத்தோடு தான் கட்டளை கொண்டு வந்தார். நம்ம தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த தாவீதை தான் கதை சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் தாசனாய தாவீதை கண்டுபிடித்தேன், அவன் அபிஷேகம் பண்ணின, என் கரம் அவனோடு இருக்குன்னு சொன்னார். சங்கீதம் 89 வாசிக்கிறோம். என் தாசனாய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் கண்டுபிடிச்சேன். அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். என் சித்தத்தை அறிய அவன் முயற்சி பண்ணுவான். தேவ சித்தம் என்ன, தேவ நோக்கம் என்ன, என்னை குறித்த தேவ திட்டம் என்ன, நான் வந்ததுக்கு முகாந்திரம் என்ன, என்ன சும்மா அந்த இடத்துக்கு கொண்டு வரவே மாட்டான். தேவன் என்னை அனுமதிச்சிருக்கிறான் அப்படின்னா ஏதோ கத்த என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போறேன். அது சொல்லோ ஐயா, எல்லாரும் கரங்களை வைத்தாலும் ஐயா, என் கர்த்தர் ஒரு திட்டம் இல்லாம இந்த இடத்தை கொண்டு வர மாட்டார். நான் வருஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன், 20 வருஷம் 30 வருஷம் வருஷம்லாம் ஒன்றும் சீனியாரிட்டி சபையில் வந்து சீனியாரிட்டிலாம் எடுபடாதுங்க. நேற்று வந்தவன் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடும். சீனியாரிட்டிலாம் சபையில் வந்து சர்ச்சில் சீனியாரிட்டி பிறகுலாம் ஒன்றும் எடுபடாது. வயசுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்ற சபைகளில் பொறுப்பு கொடுக்குறாங்க, அது வேற. கர்த்தருடைய ஊழியத்துக்கு சீனியாரிட்டி பிறகுலாம் கிடையாது. கர்த்தர் பயன்படுத்துகிற பொறுத்து தான். கர்த்தராது மகிமைண்டாவதா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயன்படும் போது கர்த்தரிச்சு பயன்படுத்துவார். அதை யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். தேவ சித்தத்தை அவன் அறிந்து கொண்டவன். கடைசியாக 4ஆவதாக 17ஆம் அதிகாரத்திலே 45 வாசிப்போம். 17:45 கடைசியாக. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் வரேன். அவன் யுத்தம் பண்ணும்போது சொல்றான், நான் கர்த்தருடைய நாமத்தில் வரேன். கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொண்டவன், தேவனை சார்ந்து வாழ்கிறவன். உண்மையில அவன் பேலன் கிடையாது, சின்ன பையன்தான், எந்த பழக்கமும் கிடையாது, யுத்தத்தில் எந்த பழக்கமும் கிடையாது. ஆனா ஒரு பழக்கம் உண்டு அவனுக்கு, கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவான். அது சொல்லுவையா, எல்லாரும் கரங்களை சொல்லுவோமா, எல்லாரும் கரங்க வைத்தோம் பின்னால் எல்லாரும் ஆளையிலோ எல்லாரும். அவன் நமக்கு என்ன, நமக்கு எனக்கு பழக்கமே இல்லை அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பழக்கமே இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க. தாவீதுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு கோலியாத்தை விழுறதுக்கு? 40 நாள் எல்லாத்தையும் அப்படியே கண்மொழி பிதுங்க வச்சிருக்கிறான். நம்ம பாஷையில் 40 நாள் அப்படியே நிற்காங்க அட்டென்ஷனில், வருவான் போவான். அவன் இந்த குரூப் அவ்வளோ அப்படி சேனையாக நிற்கி, பெரிய சேனை நின்றுக்கிட்டே இருக்கு, பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கு. ட்ரைனிங் எடுத்தவங்க அனுபவம் உள்ளவங்க 40 நாள் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, அசையாத இடத்துல அட்டென்ஷனில். தாவீதுக்கு பழக்கமே கிடையாது. ஒரு பழக்கம் இருந்துச்சு, கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிற பழக்கம். அல்லேலூயா. சங்கீதம் 20 வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுனால சொல்லிட்டு இருக்கிறேன், இதை நான் எடுக்கவே இல்லை, பிரசங்கத்தில் எடுக்கவே இல்லை. ஒரு பழக்கம் இருந்துச்சு எனக்கு, அப்படி சொல்லணும். எனக்கு பழக்கம் கிடையாது, ஒன்னே ஒன்று எனக்கு இருக்கு, அந்த ஒன்று போதும் சாதிக்க. என்ன பழக்கம்னா, என் தெய்வத்தை ஆராதிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அது சொல்லுவையா, என் தேவனுடைய நாமத்தை நான் மேன்மையா நினைச்சேன் அப்படின்னா நான் விழ மாட்டேன், என் தேவனை தூக்கி நிறுத்துவார். அது சொல்லுவையா. அந்த வசனம் அப்படிதான் இருக்கு 20 சங்கீதத்தில்.
சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை, நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மைப்பா. அவங்க விழுந்துட்டாங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மேன்மையாய் நினைக்கிற சனம் நிமிர்ந்து நிற்கிங்க, தலை குடிஞ்சு போக மாட்டான். ஐயா, எனக்கு ஒன்று தெரியும், நீ பீட்டிக்கு அதான் அதெல்லாம் சொல்லேவான். எனக்கு மணி நேரம் ஜோமான தெரியல, அடுக்கு மொழியில வசனம் சொல்லி ஜோமான தெரியல. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரை மகிமைப்படுத்த தெரியுமா? அது போதும். கர்த்தரையும் கர்த்தருடைய நாமத்தையும் மேன்மையாய் வைத்து பார்க்கிற ஜனத்தை மேன்மைப்படுத்துவார். அது சொல்லுவையா, எனக்கு பழக்கம், இதெல்லாம் வேண்டாயா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடு, எனக்கு பழக்கம் இல்லை, போ, எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. ஆனால் ஒன்று தெரியும், நான் கர்த்தருடைய நாமத்தில் வாங்கிட்ட வரேன். ஆண்டவர் பின்னால் பெதடியில் அடித்து கீழே தள்ளிட்டார் இல்லையா? காலில் போய் விழுன்னு சொல்லி அடித்து தள்ளிட்டார். சரண்டர் பண்ணிடுவார் கர்த்தர். நாம் செய்ய வேண்டியதை கரெக்டாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவார். நம்ம எதையோ உயர்வாக நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம எதையோ மேன்மையாக நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க, கர்த்தரை உங்க வாழ்க்கையில உயர்வா வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையினுடைய தரம் தன்னால உயருங்க. அது சொல்லுவையா, வேற எதுவுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்களுக்கு உலகத்தை உங்களுக்கு என்ன தெரியும்? யாங்கிட்ட விட ஒருத்தர் கேட்டார், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ராஜகோபால் நகரை விட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? நான் சொன்னேன், ஒன்றும் தெரியாது, என் தேவனை மட்டும்தான் எனக்கு தெரியும், என் அழைச்சி என் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு தெரியும் சொன்னேன். இப்போ வரைக்கும் கத்தனை வெக்கப்படுத்தலை. அது சொல்லுவையா, நீங்க தெரிஞ்ச ஆளு, நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க, எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. என் தேவனை தெரிந்து கொள்ள விதமாய் நான் தெரிந்து கொண்டால், அறிய வேண்டிய விதமாய் நான் அறிந்து கொண்டால், என் தேவன் என்னை ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். அது சொல்லுவையா, அது சொல்லுவையா, அவனுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லத்தாக. இந்த இராணுவ ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை, இதெல்லாம் கையில் வச்சு எனக்கு பழக்கம் இல்லை. என் தேவனுடைய நாமம் எனக்கு மேன்மையாக இருக்கும். அது சொல்லுவையா, கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டின தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், அவனை கர்த்தரை உயர்த்தினார், 2 கோத்திரங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சொல்லுவையா, சொல்லுவையா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுதான் முடிவு. நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு கர்த்தர் அவனோடு இருந்தார். சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆனா தாவீதோ வர வர பலத்தவனாய் மாறினான். அல்லேலூயா. நெடுநாள் யுத்தத்துல அவன் சலிச்சுக்கிடல. என்னடா எப்ப பார்த்தாலும் யுத்தமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, அப்படி சலிச்சுக்கிடல, சோர்ந்து போகல. அந்த நெடுநாள் யுத்தத்துல தாவீது வர்ற வர்ற பலத்தவனா பலசாலியா மாறிக்கிட்டே இருந்தான். அந்த யுத்தம் வந்து அந்த பிரச்சனை அவனை பலசாலியா மாற்றினது. அவனுக்கு எதிராய் வந்த காரியங்கள் எல்லாமே அவனை பலசாலியாய் மாற்றினது. மயம் உண்டாவதாக. சொல்லுவையா, 2 சாமுவேல் வாசிக்கிறோம் இல்லையா? 3:1 அந்த வசனத்தில் இருக்கு. 3:1 2:1 இருக்கு. வர்ற வர்ற பலத்தவனா மாறினான். யுத்தம் நடக்க நடக்க பலசாலி கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனை உருவாக்கி கொண்டே வந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு யுத்தம் பண்ணினவங்க வர வர பலகீனப்பட்டு போனாங்க. இவன் வர வர பலசாலியாய் மாறினான். கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்துல போ, உனக்கு எதுக்கு பட்டம், உனக்கு எதுக்கு அது, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிற அதில் போ, நான் பார்த்துக்கிட்டேன். அவனுக்கு இருக்கிற பலத்தை
கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இருக்கிறதை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். இருக்கிற பலத்தை வச்சு உங்களை பயன்படுத்துவார். இருக்கிற ஞானத்தை வச்சு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். மற்றவங்களை பார்க்காதீங்க, அவங்களாம் எப்படி படிச்சிருக்காங்க, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லாதீங்க. உங்களை கொண்டு தேவன் பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். உங்களை கொண்டு யுத்தத்தை கர்த்தர் நடத்துவார். உங்களை கொண்டு தேசத்துக்கும் ஜனத்துக்கும் விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த தாவீதை அண்ணா சொன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவான். அல்லேலூயா. இவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். நான் எதை விரும்புகிறேனோ அதை அவன் செய்வான். எல்லாம் ஜெபம் மூலமாக எல்லா முழங்கள் பண்ணிட்டேன் எல்லாரும். அல்லேலூயா.